வெல்கம் டு மை சேனல் டைரிஸ் ஆஃப் சூர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான். யாருக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ்லாம் இல்லை, அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு டாக்டரும் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர் டிப்ஸ், அதாவது நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ தம்ப்நெயிலில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 2017 எடுத்தது. அப்போது நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது 2024 எடுத்தது. அப்போ எனக்கு நான் ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி எனக்கு ஆல்மோஸ்ட் 6 to 7 years எக்ஸ்பீரியன்ஸே ஆகிடுச்சு அந்த டைமில் எடுத்தது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா 7 years ஆஃப் மை ஜேர்னி. அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிற டைமில் ஃபர்ஸ்ட் 3 years வந்து நான் காலேஜ் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். காலேஜ் ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் அதை நாங்கள் குறை சொல்லிகிட்டே இருப்போம். அதோட அருமை எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை பாதிக்கலாம் ஹாஸ்டல் சாப்பாடே சூப்பராக இருந்ததுடா அப்படின்னு ஃபீல் பண்ணுற லெவலுக்கு ஃபைனல் இயரில் ஆயிடுச்சு. ஃபைனல் இயரில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீடு எடுத்து தங்கி அந்த மாதிரி நாங்களே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு டேட்டா வந்து ஃப்ரீயாக வராது. அப்போ ஜியோலாம் வரல. ஸோ டேட்டாக்கெலாம் காசுங்கிறதுனால எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் காசு இருக்காது. ஸோ வீடியோ பார்த்துலாம் சமைக்க முடியாது. சமைக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தா. ஸோ நாங்கள் அப்படியே ஒழுங்காக சாப்பிடாம அந்த மாதிரி காசும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அனுப்புவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக அனுப்புறதுனால அதை நாங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த மாதத்துக்கு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறதுனால ஒழுங்காக சாப்பிட முடியல, அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டாக. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு வந்து நல்லா பிம்பிள்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனல் இயரில் அசென்ச்சரில் வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன் ஐடி கம்பெனியில். அதுக்கப்புறம் எனக்கு கால் லெட்டர் வந்தது, நானும் ஜாயின் பண்ணிவிட்டேன், கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அக்சென்ச்சர் போனதுக்கப்புறம் அங்கே என் டீமில் வந்து ஆக்சுவலாக ஒரு நார்த் இந்தியன் இருந்தாங்க. நம்ம எப்படின்னா வந்து அங்கே போன ஸ்டார்டிங்கில் 23,000 தான் சேலரி. ஸோ அப்போது சேலரி வர்றப்ப ஆல்மோஸ்ட் 17,000 18,000 கிட்ட வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவேன். நான் அந்த 5,000 6,000 நான் கையில் வச்சுட்டு அதுலேயே வந்து நான் பெங்களூரில் இருந்தேன். அப்போது ஹாஸ்டல் ரெண்ட் கட்டுறது, ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி அதுலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நான் வந்து ஒழுங்கான ஃபுட்டாக பார்த்து சாப்பிட்றதில்ல. அப்புறம் என்னாச்சு, அந்த நார்த் இந்தியன் வந்து சொன்னாங்க, நீ வீட்டுக்கு அனுப்புற அதெல்லாம் ஓகே, பட் யூ ஷுட் ஆல்சோ பி ஹெல்த்தி ரைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்கின் பாரு ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் சரி ஓகே வீட்டுக்கு அனுப்புறதுல ஒரு 2K குறைச்சிட்டு அந்த 2,000 வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஜூஸ் கடையில் போய் நல்ல ஜூஸாகவே, அதாவது நான் அந்த 2,000 நான் வச்சுருந்தாலும் அதை ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஐட்டமில் அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மெயினாக ஸ்கின்னை கிளியர் பண்ணோம் அப்படின்னாலே 70% நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல தான். எல்லாரும் நினைக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுமே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், டப்பா வாங்கி வச்சு இது கிளென்சர், இது மாய்ஸ்சரைசர், சீரமாக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கின்னை கிளியர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, கிளியர் ஸ்கின்னுக்கு உங்களுக்கு தேவையானது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றப்ப உங்களோட கட் ஹெல்த் நல்லாவே இருக்கும். கட் ஹெல்த் கிளியர் ஆகிடுச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இஷ்யூஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் பாடியில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து வெளியில் முகத்துலேயும் தெரிய போகுது. ஸோ பி மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஈட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அப்படிலாம் நான் வந்துட்டு நல்லா அதில் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கிற பணத்தில் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா அப்பயும் எனக்கு ஒரு சில பிம்பிள்ஸ் போகலை. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போனேன். நேராக டாக்டர்கிட்ட போகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு விட்டமின் சி உங்களுக்கு பாடியில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, விட்டமின் சிங்கிறதுனால அதை நோட் பண்ணி வச்சுட்டு விட்டமின் சி எது இதெல்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொய்யா பழத்தில் இருக்குது, லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அப்புறம் ஆரஞ்சஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் விட்டமின் சி இருக்கிறதா பார்த்து நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இருந்த 1-2 பிம்பிள்ஸுமே போயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடியது வந்து டாக்டர் தான். இல்லை நான் வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை பாருங்கள். மெயினாக வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், காலங்காத்தாலேயே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா வந்து சமோசா வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் நைட்டு நீங்கள் 7 to 8 hours தூங்குறப்போ உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்பவே குறைஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட்டாக when you wake up in the morning, நீங்கள் பாடியில் என்ன போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் யூ ஆர் கோயிங் டு ஈட் ஃபர்ஸ்ட் as soon as you wake up is very important. ஸோ அது நீங்கள் மைதா அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து எனர்ஜி கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு தூங்கி எந்திரிச்சோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஐட்டம்ஸாக நீங்கள் சாப்பிடணும். இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக், அதில் ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பனானா போட்டு ஒரு திக் ஷேக்காக வந்துடும். அந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 3 hours வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சம்டைம்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக், அதை குடிச்சிட்டோம் அப்படின்னா 7 to ஒரு 3 to 4 hours நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 7 o'clock குடிக்கிறோன்னா கூட 11-12க்கு நீங்கள் டேரெக்டாக லஞ்சாகவே சாப்பிட்றலாம். ஸோ அதனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? அதை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ சிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளென்ஸ், டி ஃபார் டோனர் அண்ட் எம் ஃபார் மாய்ஸ்சரைசர். ஸோ இது 3யும் நீங்கள் ஒழுங்காக பண்ணணும். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோனர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். கிளென்சர் ஒரு நல்ல கிளென்சராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். அடிக்கடி ஃபேஸ் வாஷும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். சில பேருக்கு ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும் ஃபேஸை. நான் இப்போ ஒரு சில டாக்டர் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாடியிலுமே ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக பண்ணனா கூட அட்லீஸ்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் என் ஜேர்னியில் வந்து இன்கார்பரேட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 to 7 years வந்து சரி கொஞ்சம் க்ளோக்கும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சீரம் போடுவேன். ஸோ இப்போ நிறையா சீரம் இருக்குது. நியாசினமைட் சீரம், அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் சீரம். ஸோ நியாசினமைட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தது அப்படின்னா நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் சீரம்லாம் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் அது போட்டிங்கன்னா கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சீரம் வந்து எதுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது மாய்ஸ்சரைசர். நான் ஒரே ஒரு பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன், டாக்டர் ஷேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே தரல. ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 yearsஆகவே டாக்டர் ஷேட்ஸோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே டாக்டர் ஷேட்ஸ் தான். மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், கிளென்சராக இருக்கட்டும், எல்லாமே டாக்டர் ஷேட்ஸ் தான். ஸோ இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு செட் ஆனது நான் சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் ஏதாவது கையிலையோ காலையோ அந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ஃபேஸில் வச்சு ட்ரை பண்ணாதீங்க எந்த ப்ராடக்டாக இருந்தாலும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஹேர் கேருக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, முன்னாடி நமக்கு இந்த 1 rupee 2 rupee சாஷெட்ஸ்லாம் வரல, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சல்ஃபேட்ஸ், பேரபென்ஸ் இல்லாத ஷாம்பூஸாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இந்த சல்ஃபேட்ஸ், பேரபென்ஸ்னால தான் வந்து இந்த ப்ரீ மெச்சூர் கிரேயிங் ஆகுறது, அப்புறம் பயங்கர ஹேர் ஃபால் ஆகுறது, அதெல்லாமே நடக்குது. ஸோ நான் அந்த டைமில் ரொம்ப ஹேர் ஃபாலாக இருந்த டைமில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூகுள்லாம் பார்த்து தேடினேன். அப்போ தான் வந்துட்டு எந்த ஷாம்பு வாங்குறீங்க அப்படின்னாலுமே பின்னாடி திரும்பி இன்க்ரீடியன்ஸை பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு பெரிய பாட்டில்னு எடுத்துக்கிட்டா 500 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ அவ்வளோக்கு வாங்குறப்ப கண்டிப்பாக நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்து தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணோம். அது ஒரு 2 seconds தான் ஆகும். ஜஸ்ட் அந்த சல்ஃபேட்ஸும் பேரபென்ஸும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். இல்லாத ஷாம்புவாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைப்பா இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பேபிஸோட ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கோங்க. பேபிஸோட ஷாம்பூவில் வந்துட்டு கண்டிப்பாக எதுவுமே கலக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் வந்துட்டு ப்ரீமெச்சூர் கிரேயிங், அது அப்புறம் ஹேர் ஃபால், இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நான் கற்றுக்கிட்ட சில டிப்ஸு. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.